ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து என்னென்ன அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனியோட என்ன கம்பெனி, அந்த கம்பெனியில் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வைஸில் வந்து அந்த கம்பெனி என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது. இப்போ மெட்டல் அப்படின்னா மெட்டல் எப்படி இருக்குது, ஐடி செக்டரில் அது இருக்குன்னா ஐடி செக்டரில் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அதாவது எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அசட் அது இருக்குது, அந்த மாதிரி பார்க்கணும். அப்புறம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கணும். இதுதான் ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு, அப்புறம் இண்டிகேட்டர்ஸு, ஆசிலேட்டர்ஸ் வச்சு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி நாம்லாம் பார்க்குறது வந்து டெக்னிக்கல் தான் பார்ப்போம். ஏன்னா லாங் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும். டெக்னிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில்ஸை வச்சு நம்ம வந்துட்டு மேலே போகுமா கீழே வருமா இல்லை எப்படி மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நிறைய கேண்டில், ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கேண்டில் வரும், செல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கேண்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஹேமரு, இன்வெர்ட்டர் ஹேமரு, என்கல்ஃபிங் பேட்டர்னு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பின்னாடி பார்ப்போம். இப்போ எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு சார்ட்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஸோ சார்ட்டில் வந்து இன்னொரு ரிவர்ஸ் பேட்டர்ன் ஒன்று உருவாக போகுது, பை டைரெக்ஷனோ இல்லை செல் டைரெக்ஷனுக்கோ மாறப்போகுதுங்கிறதுக்காக தான் அந்த கேண்டில் அனலைஸ் பண்ணுவாங்க. அது இந்த மாதிரி டோஜி இல்லை ஹேமரு இல்லை இன்வெர்ட்டர் ஹேமரு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஒரு பாட்டம்லேயே ஒரு டாப்லேயே வந்துச்சுன்னா அது வந்து இன்வெர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கேண்டில் வச்சு பார்க்குறது. அடுத்தது வந்து பேட்டர்ன்ஸ், ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். சேனல் பேட்டர்ன், ரெக்டாங்கிள் பேட்டர்ன், அந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வீடியோவில் பார்ப்போம். இதில் ஒரு சில பேட்டர்ன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். டபுள் டாப், டபுள் பாட்டம், அதே மாதிரி ட்ரிபிள் டாப், ட்ரிபிள் பாட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. முன்னாடி பார்ப்போம். அதுக்கடுத்தது வந்து இன்னொரு செக்ஷன் வந்து ஸ்கேனர், 52 வீக்ஸ் ஹை, அப்புறமேட்டு டாப் கெய்னர், டாப் லூசர், அப்புறம் கூகுள் ஷீட்டை வச்சு ஸ்கேனர் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ஸ்கேனர்ஸ் இருக்குது. அதுவுமே பின்னாடி பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லலை. இண்டிகேட்டர்ஸில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து ஆர்எஸ்ஐ, அப்புறம் பேரபோலிக் எஸ்ஆர்ஏ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஆசிலேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் ஒன்றுக்கும் தனித்தனியாக போடுறேன்.